வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை அதிகரித்துள்ளதால் தூத்துக்குடியில் நகை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். தங்கத்தின் விலை நாள்தோறும் வரலாறு காணாத வகையில் உச்சத்தை தொட்டு வருகிறது. தற்போது ஒரு சவரன் தங்கம் 64,000 ரூபாயை கடந்து விற்பனையாகி வருகிறது. அதனை நகையாக செய்யும் போது 70,000 ரூபாயை தாண்டுவதால் நடுத்தர மக்கள் தங்கம் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தங்கத்தின் விலை உயர்வால் தங்க நகை தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி காசுகடை பஜாரில் சுமார் 70க்கும் மேற்பட்ட சிறிய அளவிலான தங்க நகை கடைகள் மற்றும் தங்க நகை பட்டறைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோன்று சிறிய அளவிலான தங்க நகை கடை வியாபாரிகளும் விற்பனை இல்லாததால் தங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்க முடியாமல் தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். தங்க நகை விற்பனைக்கு விலை ஏற்றம் தங்க நகை தொழிலாளர்களை மிகுந்த பாதிப்புக்குள்ளாகாது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை ரொம்பவும் பாதிக்குது. மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்தணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நான் பொதுமக்களை தென்னிந்தியாவில் தான் பெண் பிள்ளைகளுக்கு நகை போட்டு கட்டி கொடுக்குற ஒரு கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. அதனால இவங்க இன்னைக்கு பவுன் கணக்கில் பேசியிருந்தாங்கன்னா இந்த விளையாட்டம் இன்னைக்கு பேசுன நாளைக்கு அவங்க ஒரு 10 பவுன் பேசியிருந்தாங்கன்னாங்களும் 11 பவுனா போடக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகி நிற்கிது இந்த விளையாட்டம். அதனால அவங்களுக்கும் மத்தியதர குடும்பங்கள், நலிந்த குடும்பங்கள்லாம் இப்போ கல்யாணம் பேசினாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறது இந்த பவுன் விலையேற்றத்தினால அவங்களுக்கும் சிரமங்கள் இருக்கு. இது பணக்கார குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வர்த்தகம் பார்த்தா மத்தியதர கடைகள்லாம், சின்ன கடைகள், இவங்கெல்லாம் இந்த விளையாட்டுத்தால பாதிக்கப்படுறாங்க. அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. எங்களை மாதிரி தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி அந்த சிறிய நகை கடைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. கார்பரேட்டுகளுக்கு இது அவங்க குமிச்சு வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு இது பாதிப்பு இருக்காது. கார்பரேட் கடைகளுக்கு இது எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது. அதை கவனம் செலுத்தினா, மத்திய அரசு அதை நோக்கி கவனம் செலுத்தினா, கார்பரேட்டுகளுக்கான அரசாங்கமா இல்லாம ஏழை தொழிலாளர்களுக்கும் மத்தியதர குடும்பங்களுக்கும், கஷ்டப்படக்கூடிய தாழ்வு நிலையில இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும், பொருளாதாரத்துல தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய குடும்பங்களையும் அந்த அரசாங்கம் கவனத்துல எடுத்ததுன்னா இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்தணும் கேட்டுக்கொள்ளும். தூத்துக்குடி பவானி ஜுவல்லர்ஸ்ல இருந்து பிரதீப் பேசுறேன். எக்ஸாக்டா தங்க விலை ஏற்றம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறதுனால எல்லா விலையும் கூடிடுது. அவங்க எம்மாட்டில் ஒரு 10% மட்டும் கேட்டிட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பார்த்துட்டு இதனால ரேட்டு ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. இறக்கம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏற்றமாக தான் இருக்குது. இப்போ ஒரு மாதமாக 1000 ரூபாய் 1500 ரூபாய் கூடிடுது. இதனால ஒரு சாதாரண ஒரு வீட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள கல்யாணம் அது காட்சியெல்லாம் வச்சிருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால ஆன்லைன் ட்ரேடிங்கை கொஞ்சம் குறைச்சிட்டு இது ரேட்டெல்லாம் கொஞ்சம் கன்சிடர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கார்பரேட் கம்பெனிஸ்க்குலாம் ரொம்ப இது சாதகம் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வியாபாரிகளுக்கு எங்களுக்கு ரொம்ப பாதிக்கும்.